ಶ್ರೀ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭು ಪ್ರಯಾಗೈಲ ದಸಾಸಮೇத படித்துறையில் ஸ்ரீல ரூப கோஸ்வாமிக்கு 10 நாள்கள் தங்கியிருந்து பக்தி ரசத்தினுடைய விஷயங்களை பற்றி எடுத்துரைத்தார். அதை பற்றி நம்ம போன உபன்யாசத்தில் கொஞ்சம் ஆரம்பித்தோம். அதை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறேன். சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய உபதேசத்தை ஆரம்பிக்கிறார். இந்த உலகத்தில் மொத்தம் 84 லட்சம் வகையான உயிரினங்கள் இருக்குது. உயிரினங்கள் ஜடப்பொருளிலிருந்து வேறுபட்டது. உயிரானது ஆன்மீகமானது. அதனுடைய அளவு முடியினுடைய 10,000ல் ஒரு பங்குன்னு சொல்லப்படுது. இருந்தால் கூட அந்த ஆத்மாவானது ஜடப்பொருளை காட்டிலும் உயர்ந்தது. அது பல்வேறு உடல்ல இந்த உலகத்தில் இருக்கு. அந்த ஆத்மாவினுடைய உடல் பிரிவுகள் 2ஆ சொல்லப்படுது. ஸ்தாவரா ஜங்கம. தாவரங்கள் நகர இயலாதவை, ஜங்கமா அப்படின்னா நகரக்கூடியவை. அதில் நீரில் வாழக்கூடியது, வானத்தில் பறக்கக்கூடியது, நிலத்தில் வாழக்கூடியதுன்னு 3 பிரிவுகள். நிலத்தில் வாழக்கூடிய அந்த உயிரினங்களில் மனிதர்கள் உயர்ந்தவர்கள். மனிதர்களில் யாரெல்லாம் வேத பண்பாட்டை பின்பற்றுறாங்களோ அவங்க உயர்ந்தவர்கள். வேத பண்பாட்டை பின்பற்றக்கூடியவங்களில் யாரெல்லாம் தர்மத்தின்படி வேதத்தில் சொல்லியிருக்கிறதின் படி உண்மையிலே வாழ்கிறாங்களோ அவங்க உயர்ந்தவர்கள். அவர்களை காட்டிலும் தங்களுடைய கர்மத்தில் ஸ்திரமாக இருக்கக்கூடிய நபர்கள் உயர்ந்தவர்கள். அந்த மாதிரி கோடி நபர்களை காட்டிலும் ஒரு ஞானியானவன் உயர்ந்தவன். அத்தகைய கோடிக்கணக்கான ஞானிகளை காட்டிலும் ஒரு முக்தன் உயர்ந்தவன், முக்தி பெற்றவன். அப்படி கோடிக்கணக்கான முக்தி பெற்ற ஆத்மாக்களை காட்டிலும் ஒரு பக்தனானவன் உயர்ந்தவன். அதாவது பக்தன் அப்படிங்கிற நிலையானது மிக 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 அரிதாக அடையப்படக்கூடிய ஒன்று. பக்தன் அப்படிங்கிறவன் மட்டுமே சாந்தியாக இருக்க முடியும், சாந்தனாக இருக்க முடியும். வேற யாருமே சாந்தனாக இருக்க முடியாது. ஏன்னா மற்ற எல்லார்கிட்டையும் ஏதோ ஒரு ஆசையானது அவங்கள ஒட்டின்னு இருக்கு, அவங்க கூட பிடிச்சுன்னு இருக்கு. அதாவது ஒருத்தன் கர்மயோகத்தை பயிற்சி பண்ணாலும், ஞான யோகத்தை பயிற்சி பண்ணாலும், அஷ்டாங்க யோகத்தை பயிற்சி பண்ணாலும் அவங்க யாருமே சாந்தி அடைய முடியாது. பக்தன் மட்டுமே சாந்தன் அப்படின்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபு சொல்றார். அப்படி வரக்கூடிய அந்த பக்தியானது பற்பல பிரம்மாண்டங்கள் சுற்றி திரிந்த பிறகு ஒரு ஜீவனுக்கு குருவினுடைய கருணையினாலும் கிருஷ்ணருடைய கருணையினாலும் பக்தி அப்படிங்கிற செடியினுடைய விதையானது விதைக்கப்படுது. அந்த விதையை யாரொருத்தர் பெறாங்களோ அவங்களுடைய பொறுப்பு அந்த செடியை நன்றாக வளர்க்க வேண்டியது. அந்த செடிக்கு முறையாக தண்ணீர் ஊற்றி உரம் போட்டு அந்த செடியை வளர்க்க வேண்டிய பொறுப்பு அந்தந்த தோட்டக்காரனுக்கு இருக்கு. எந்த ஆத்மா கிருஷ்ண பக்தி அப்படிங்கிற ஒரு செடியினுடைய விதையை குருவிடமிருந்தும் கிருஷ்ணரிடமிருந்தும் பெறுகின்றதோ அந்த ஆத்மா உன்னுடைய கடமை அதை ஒழுங்காக பராமரிக்கிறது. அதுக்கு ஒழுங்காக தண்ணி ஊற்றுறது அதனுடைய கடமை. தண்ணி ஊற்றுறது அப்படிங்கிறது எந்த வழிமுறை? ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். நம்ம செய்யக்கூடிய சேவைகள், நம்மளுடைய ஜபம் பண்ணுறது, கீர்த்தனம் பண்ணுறது, கேட்கறது, கோயிலுக்கு போகிறது, இது எல்லாமே நம்மளுடைய பக்தி செடியை வளர்க்கறதுக்கான வழிமுறை. அதே சமயத்தில் பக்தி செடியை வளர்க்கறது மட்டுமே ஒரு தோட்டக்காரனுடைய பொறுப்பு கிடையாது. தோட்டக்காரனுடைய பொறுப்பு அந்த பக்தி செடியை பாதுகாக்கிறதும். அந்த பக்தி செடியை வெளியிலிருந்து வரக்கூடிய ஆடு மாடு மற்ற மிருகங்கள்லாம் சாப்பிடாம பார்த்துக்கொள்ள வேண்டும். அந்த மாதிரி மிருகங்கள் சாப்பிட்றது அப்படிங்கிறது அபராதமாக சொல்லப்படுது. அபராதத்தின் மூலமாக நம்மளுடைய பக்தி செடியானது சாப்பிடப்பட்டு விடும். அதில் வைஷ்ணவ அபராதம் அப்படிங்கிறது மதம் பிடிச்ச யானைக்கு ஒப்பிடப்படுது. அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய செடியோடு சேர்ந்து நிறைய களைகள் முளைக்கலாம். அந்த களைகளை பிடுங்கி எறிய வேண்டியதும் ஒரு பக்தனுக்கு அவசியமாகும். அந்த களைகள் எல்லாம் அனர்த்தங்களாக சொல்லப்படுது. நம்ம ஒரு பக்தியில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அது மாதிரி நடந்துக்காமல் இருக்கிறது, குற்றங்களை கண்டுபிடிக்கிறது, பிரச்சாரம் பண்ணாமல் இருக்கிறது ஜீவஹிம்சா. அதாவது நிஷிதாச்சார், குட்டிநாட்டி, ஜீவஹிம்சா, லாப, பூஜை, பிரதிஷ்டா, இது எல்லாமே உப்பஷக்கா. இது எல்லாமே பக்கத்தில் விளையக்கூடிய கலைகள்.
இந்த கலையெல்லாம் அதிகமாக விளைஞ்சிடுச்சு அப்படின்னா எது கலை எது செடின்னு தெரியாமையே போயிடும். அதனால நம்மளுடைய பக்தி செடி காலப்போக்கில் அப்படியே மறைஞ்சு போயிடும். அதனால நம்ம தண்ணீர் ஊற்றும் போது எங்கே தண்ணீர் ஊற்றுறோம் அப்படிங்கிறத கவனமாக இருக்கணும். அப்படி நம்ம முறையாக தண்ணீர் ஊற்றி இந்த செடியை வளர்த்தோம் அப்படின்னா அப்போ இந்த செடியானது மேலே வளர்ச்சி பெற ஆரம்பிக்கும். அதுதான் சுத்த பக்தின்னு சொல்லப்படும். இந்த அனர்த்தங்களையும் அபராதங்களையும் கலைந்து உண்மையான முறையில் நம்ம பக்திக்கு நீர் ஊற்றும் போது அது சுத்த பக்தி. அதைத்தான் வந்து சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார். ரூப கோஸ்வாமி பின்னாடி பக்தி ரசாமல சுந்தரில் கொடுத்துருக்கார். அந்யாபிலாஷிதா சூன்யம் ஞான கர்மாதினாவிருத்தம் ஆனுகூலியன கிருஷ்ணானுசீலனம் பக்தி ரூத்தமா. அதன்படி நம்ம வந்து பக்தியை பயிற்சி பண்ணும்போது இந்த பக்தி செடியானது படிப்படியாக வளர்ந்து இந்த பிரபஞ்சத்தை கிழிச்சிட்டு வெளியில் போய் அதுக்கப்புறம் விராஜா நதியையும் தாண்டி கோலோக விருந்தாவனத்தில் வைகுண்டத்தையும் தாண்டி கோலோக விருந்தாவனத்தை அடைந்து கிருஷ்ணருடைய தாமரை திருவடிகளில் சென்றடையும் போது அப்போ அந்த மரத்தினுடைய பழமாக கிருஷ்ண பிரேமை அப்படிங்கிறத ஒருத்தர் அடைகிறார். இது அடையிறது அப்படிங்கிறது அவ்வளவு எளிதானது அல்ல, மிகவும் அரிதானது அப்படின்னு சொல்லிட்டு சைத்தன்ய மகாபிரபு அது எப்படி வளர்ச்சி பெறுது அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகளை சொல்ல ஆரம்பிக்கிறார். அந்த மாதிரி ஒரு தூய நிலையில் யார் ஒருத்தர் இருக்கிறாங்களோ அந்த நிலையில் அந்த பிரேமையானது மற்ற எல்லா குறிக்கோளை காட்டிலும் உயர்ந்தது. தர்ம அர்த்த காம மோட்சத்துக்கு அப்பாற்பட்டது பிரேமை, அதை காட்டிலும் மிகவும் உயர்ந்தது. அதுதான் சுத்த பக்தி. அந்த சுத்த பக்தியினுடைய லட்சணங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார். சர்வோபாதி வின்முக்தம் தத் பரத்வேன நிர்மலம் ரிஷிகேன ரிஷிகேஷ சேவனம் பக்திர் உச்சதே. எல்லா விதமான உபாதிகளையும் கடந்து நம்ம இந்த உடல் அப்படிங்கிற உபாதி முக்கியமான ஒரு உபாதி, அதை நம்ம கடக்கணும். அதை கடந்து உடல் ரீதியான வேறுபாடுகளை மறந்து நம்ம கிருஷ்ணருடைய சேவகன் அப்படிங்கிற நம்மளுடைய நிலையை உணர்ந்து அதன்படி நம்மளுடைய புலன்களை கொண்டு புலன்களின் அதிபதியான கிருஷ்ணருக்கு நம்ம தொண்டு செய்தோம் அப்படின்னா அது பக்தி அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி ஒருத்தர் பக்தியை செய்யும்போது அவங்களுடைய மனமானது எப்படி கங்கையானது கடலை நோக்கி இயற்கையாக செல்லுதோ அது மாதிரி அவங்களுடைய மனமானது இயற்கையாக கிருஷ்ணரை நோக்கி போகும். இப்போ நம்மளுடைய மனம் வந்து இயற்கையாக புலனின்பத்தை நோக்கி போகுது. அதை நம்ம வந்து கஷ்டப்பட்டு புலனின்பத்திலிருந்து கிருஷ்ணரை நோக்கி திசை திருப்பறதுக்கு பார்த்துட்டு இருக்கோம், அதுக்கு முயற்சி பண்ணுறோம். ஆனால் நம்ம எப்போ பக்தியின முறையாக நம்ம நிலை பெறுறோமோ அப்போ எப்படி கங்கையானது கடலை நோக்கி தடையின்றி போகுதோ அது மாதிரி நம்மளுடைய மனமானது கிருஷ்ணரை நோக்கி தடையின்றி செல்லும். அத்தகைய பக்தர்கள் எந்த விதமான முக்தியையும் பகவான் கிட்ட இருந்து வேண்டது கிடையாது. அந்த பக்தர்களுடைய விருப்பம் என்ன அப்படின்னா பகவானுக்கு சேவை பண்ணணும் அப்படிங்கிற ஒன்றே ஒன்று மட்டுமே. பக்தர்கள் என்னைக்குமே பகவான் கிட்ட எதுவுமே கேட்கறது கிடையாது. பகவான் அவருடைய சேவைக்காக அவரே விருப்பப்பட்டு அவரை வந்து நம்மளை கோலோக விருந்தாவனத்துக்கு கூட்டிட்டா பரவாயில்ல. நம்ம வந்து கோலோக விருந்தாவனத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஆசை கூட ஒரு பக்தனுக்கு கிடையாது. பக்தனுடைய ஆசை ஒன்றே ஒன்று தான், கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும். 5 விதமான முக்திகள் இருக்குது. அதில் எந்த ஒரு முக்தியும் ஒரு பக்தன் விரும்புறது கிடையாது. வைகுண்டத்தில் பகவானோட கூட வசிக்கிறது, அவரை போன்ற ரூபம் இருக்கிறது, அவரை போல ஐஸ்வர்யம் இருக்கிறது, அவர் அந்த மாதிரி எத்தகைய ஒரு முக்தியையும் ஒரு பக்தன் விரும்புறது கிடையாது. அதனால அந்த பக்தன் பகவான் கிட்டேருந்து சேவையை மட்டுமே எதிர்பார்க்கிறான். இன்னும் என்ன சொல்லப்படுதுன்னா புக்தி முக்தி ஸ்பிருஹ யாவத் பிசாச்சி ஹிருதய அர்த்தத்தை தாவத் பக்தி சுகஸ் யாத்திர கதம் அபியுதயோ பவத். எப்போ ஒருத்தர்கிட்ட புக்திக்கும் ஆசை இருக்கோ அது வந்து பிசாச்சியாம், இதயத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய பிசாசு மாதிரி. எப்போ ஒருத்தர் பக்தியை செஞ்சு அதன் மூலமாக பௌத்திகமாக நான் அனுபவிக்கலாம், பக்தியை நான் பயிற்சி பண்ணுறேன், அது மூலமாக எனக்கு இது கிடைக்கும் அது கிடைக்கும், இவ்வளோ பணம் சம்பாதிக்கலாம், இவ்வளோ திட்டம் தீட்டலாம், எனக்கு இது நடக்கும் அது நடக்கும்னு சொல்லி பயிற்சி பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை பக்தியை பயிற்சி செஞ்சு நான் வந்து முக்தி அடைவேன் அப்படின்னு நினைக்கிறதா இருக்கட்டும், அது ரெண்டுமே வந்து உண்மையான கிருஷ்ண பிரேமையை வளர்க்கறது அப்படிங்கிறதோட ஒப்பிடும்போது அதுக்கு தடங்களாக இருக்கக்கூடிய பிசாசுக்களாக சொல்லப்படுறது. அதனால் இந்த 2 பிசாசுகளும் ஒருத்தருடைய இதயத்தில் இருக்கும்போது அங்கே பக்தி அப்படிங்கிறது கதம் அபியுதயோ பவத், அது எப்படி வரும் அப்படின்னு கேட்குறேன். அது வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த 2 பிசாசுகள் உட்காந்துருக்கும்போது நம்ம எப்படி அந்த பிசாசுங்களை தாண்டிட்டு வெளில போக முடியும்?
அதனால் இந்த பிசாசுகளை ஒதுக்க வேண்டியது நமக்கு முக்கியம். சாதன பக்தி ஹொய்த்தே ஹயா ரதீரா உதாய் ரதி கடா ஹொய்லே தார பிரேம நாமக்கயா. அவர் சொல்றார், எப்படி அந்த உயர்ந்த பிரேமை அப்படிங்கிறத அடையறதுக்கான வழிமுறையை சைத்தன்ய மகாபிரபு சொல்ல ஆரம்பிக்கிறார். அவர் சொல்ற, ஆரம்பத்தில் ஒருத்தர் சாதன பக்தியை பயிற்சி பண்றாங்க. சாதன பக்தியை பயிற்சி பண்ணும்போது அதன் மூலமா அவங்களுக்கு ரதி, கிருஷ்ணர் மேல ஒரு பற்றுதல் ஏற்படுது. கிருஷ்ணர் மேல ஒரு குறிப்பிட்ட பற்றுதல் ஏற்படுது. ரதி அப்படின்னா எந்த விதத்தில் ஒருத்தர் கிருஷ்ணர் மேல பற்று கொள்றார், அது மகாபிரபு விளக்குவார். அடுத்து ஒருத்தருக்கு பற்றுதல் ஏற்படுது. அந்த பற்றுதலின் அடிப்படையில் காலப்போக்கில் அந்த பற்றுதல் வளர்ச்சி பெறும்போது அது பிரேமையாக உருவெடுக்குது. அந்த பிரேமையில் பல நிலைகள் இருக்கு. ஸ்னேகா, மானா, பிரணயா, ராகா, அனுராகா, பாவா, மகாபாவா, இப்படி நிலைகள் இருக்கு. இந்த நிலைகள் எல்லாம் நீங்கள் பக்தி ரசாம்னு சிந்துவை படிச்சீங்கன்னா ஆழமாக ரூப கோஸ்வாமி விளக்குவார். இந்த நிலைகள் எல்லாம் சைத்தன்ய மகாபிரபு எதற்கு ஒப்பிடுறார் அப்படின்னா, எப்படி ஒரு கரும்பு இருக்கு, கரும்பு நம்ம எல்லாரும் சாப்பிட்றோம், கரும்பு எடுத்து கடிச்சு சாப்பிட்றோம். கரும்பு சாறு இருக்கு. அந்த கரும்பு சாறை கொதிக்க வைக்கும்போது அதனுடைய நிலைகள் மாறிண்டே வருது. கரும்பு சாறு சுவையானது, அதனுடைய சுவையானது ரொம்ப இறுகிக்கிட்டே வருது. ரைட்? நீங்கள் ஒரு முழு கரும்புலேருந்து என்ன ஒரு சுவையை பெறுவீங்களோ, அவ்வளோ கரும்புலேருந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு இனிப்பு கிடைக்குமோ அதே அளவு இனிப்பு கையளவு வெள்ளத்தில் கிடைக்கும். சரியா? கையளவு கூட வருமானு தரல. யாராவது விவசாயிகள் இருக்கீங்களா? ஒரு கரும்பில் எவ்வளோ வெள்ளம் வரும்? ஒரு கரும்பில் எவ்வளோ வெள்ளம் வரும்? இவ்வளோதான் வரும். நான் காட்டினது கொஞ்சம் பெருசாக காட்டியிருக்கேன். இவ்வளோதான் வரும். ஒரு கரும்பினுடைய சாறு போகும்போது இவ்வளோ ஆகுது. அதுவே கரும்பு சாறில் நடுவில் பல நிலைகள் இருக்கு. அது மாதிரி இறுகிக்கிட்டே போகுது. கிருஷ்ண பக்தியினுடைய ஆழம், அதனுடைய ரசம் ஆழமாயிண்டே போகுது பிரேமையிலையும் அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு சொல்றார். இந்த நிலைகள் எல்லாம் எப்ப பகவானோட இருக்கக்கூடிய அந்த அன்பு இந்த நிலைகள்லாம் தோன்றும் போது படிப்படியா ஒருத்தர் பிரேமையில நிலை பெறுவாங்க. பிரேமையில ஒருத்தர் தொடர்ச்சியா நிலை பெறக்கூடிய ஸ்தானம் ஸ்தாயி பாவா. ஒருத்தர் அந்த நிலையில தொடர்ந்து இருக்கார். அதோட சேர்ந்து மற்ற நிலைகள் எல்லாம் சைத்தன்ய மகாபிரபு விவரிக்கிறார். வைபவா, அனுபவா, இதெல்லாம் சேரும்போது ஒருத்தருடைய பாவம் வெளிப்பட ஆரம்பிக்குது. வியபிச்சாரி பாவா, ஸ்தாயி பாவ், இதெல்லாம் நீங்கள் ரூப கோஸ்வாமியுடைய பக்தி ரசாமரசத்தை படிச்சிங்கன்னா விவரமாக தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் ஒன்றொன்றும் அந்தந்த நிலைக்கு ஒப்பிடப்படும். கரும்பு சாறிலிருந்து வரக்கூடிய பல்வேறு நிலைகளுக்கு சைத்தன்ய மகாபிரபு ஒப்பிடுறார். இப்போ அதை தொடர்ந்து அவர் 5 விதமான பற்றுதல்களை சொல்றார். சாதன பக்தியில பயிற்சி பண்ணும்போது பற்றுதல் ஏற்படுது. பற்றுதல் முற்றும் போது பிரேமை வருது. பற்றுதலுடைய நிலைகளை பற்றி இப்ப பேசுறார். ரதி, ஒருத்தருக்கு கிருஷ்ணன் மேல எந்த மாதிரி பற்றுதல் வருது? ஆரம்பத்தில் ஒருத்தருக்கு சாந்தமான ரதி ஏற்படும். ரதி 5 வகையில் சொல்ற. சாந்த ரதி, தாஸ்ய ரதி, சக்கிய ரதி, வாத்சல்ய ரதி, மாதுரிய ரதி. இந்த 5ம் எப்ப பக்குவப்படுதோ அப்ப அது ரசாவா மாறுது. சாந்த ரசா, தாஸ்ய ரசா, சக்கிய ரசா, வாத்சல்ய ரசா, மாதுரிய ரசா. இந்த 5 ரசங்கள் கிருஷ்ணருக்கும் பக்தர்களுக்கும் இருக்கக்கூடிய உறவுல முக்கியமான பங்கு வகிக்குது. இந்த 5 ரசங்கள் எப்பவுமே, இந்த 5 ரசங்கள்ல ஏதாவது ஒரு ரசம் எப்பவுமே ஒரு பக்தர்கிட்ட இருந்துருக்கும். அது இல்லாம சில நேரங்கள்ல சில ரசங்கள் வெளிப்படும். அது 2ஆம் நிலை ரசங்கள்னு சொல்லப்படுது. அந்த 2ஆம் நிலை ரசங்கள் 7. அவர் சொல்றார் ஹாஸ்யா. ஹாஸ்யா அப்படின்னா சிரிப்பு, அல்லது ஒருத்தர் நகைச்சுவையா பேசிக்கிறது. அத்புத, திடீர்னு அப்படியே ஆச்சரியமா பார்க்கறது, அற்புதமா பார்க்கறது, ரொம்ப வியப்போட பார்க்கறது, வியப்பை வெளிப்படுத்தக்கூடியது.
வீர, சண்டை போடுறது. கருணா, ரொம்ப கருணையோட சில நேரங்கள்ல வெளிப்படுது. பிபத்சா, பிபத்சா அப்படின்னா எல்லாமே வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிபத்சா. பய, பய அப்படின்னா பயம். இந்த 7 ரசங்களும் சில நேரங்களில் வெளிப்படும், சில நேரங்களில் தோன்றாது. ஆனால் அந்த 5 முக்கிய ரசங்கள் ஒரு பக்தர் எந்த ரசத்தில் இருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ அந்த பக்தர்கிட்ட இந்த விஷயங்கள் கூட இருந்துகிட்டே இருக்கும். 5ல் ஏதாவது ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். மற்றதெல்லாம் சில நேரத்தில் தோன்றும், சில நேரத்தில் தோன்றாது. சாந்த ரசத்தில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு சைத்தன்ய மகாபிரபு உதாரணம் கொடுக்கிறார். நவயோகேந்திரர்கள், குமாரர்கள், இவங்கெல்லாம் சாந்த ரசத்தில் இருக்கக்கூடியவர்கள். தாசிய ரசத்தில் பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணருக்கு சேவை பண்ணக்கூடியவங்க. பிருந்தாவனத்தில் பார்த்தீங்கன்னா ரக்தகா, சித்திரகா, பத்ரகா அப்படிங்கிறவங்க கிருஷ்ணருக்கு பிருந்தாவனத்தில் கோப்பர்கள், அவருக்கு சேவை பண்ணக்கூடிய கோப்பர்கள். துவாரகையில் பார்த்தீங்கன்னா தாருகர், கிருஷ்ணருக்காக வண்டி ஓட்டுவார். அயோத்தியாவில் பார்த்தீங்கன்னா ஹனுமான். இவங்கெல்லாம் தாசரசத்தில் இருக்கக்கூடிய சில பக்தர்களாக உதாரணம் கொடுக்கிறார். சக்கிய ரசத்தில் இருக்கக்கூடிய பக்தர்கள், கிருஷ்ணரோட நட்புல இருக்கக்கூடியவர்கள், ஸ்ரீதாமர் பிருந்தாவனத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீமா, அர்ஜுனா, இவங்கெல்லாம் சக்கிய ரசத்தில் இருக்கக்கூடியவர்கள். வாத்சல்ய ரசத்தில் இருக்கக்கூடியவர்கள் பிருந்தாவனத்தினுடைய மூத்த கோப்பர்கள், கோபியர்கள். மாதுரிய ரசத்தில் இருக்கக்கூடிய பக்தர்களில் 3 பிரிவினர் இருக்காங்க. பிரஜ கோபியர்கள், துவாரகையினுடைய ராணியர்கள், வைகுண்டத்தினுடைய லக்ஷ்மிகள். இந்த 3 பிரிவினர்கள் மாதுரி ரசத்தில் இருக்காங்க. கிருஷ்ணர் மேலே இருக்கக்கூடிய அன்பு இவங்க எல்லார்கிட்டையும் இருக்கு. இவங்க எல்லாருமே கிருஷ்ணர் மேலே அன்பு கொண்டு இருக்காங்க. கிருஷ்ணர் மேலே இருக்கக்கூடிய பற்றுதலில் சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார் 2 வகையான பிரிவு இருக்கு. 5 பிரிவு இது ஒரு கிளாசிஃபிகேஷன். 5 வகையாக இருக்கு. சாந்தரதி, தாசரதி, சக்கியரதி, வாத்சல்யரதி, மாதுரியரத்தின்னு இந்த 5 விதையான பற்றுதல்கள்லையே ஒவ்வொன்றையும் 2 வகை இருக்கும். அல்லது 2ஆக நீங்கள் பிரிக்கலாம் மொத்தமாக. அது 5லையும் வரும். என்னன்னா மகாபிரபு சொல்றார், ஐஸ்வர்ய ஞானம் கலந்த ரதி, ஐஸ்வர்ய ஞானம் இல்லாம வெறுமன இருக்கக்கூடிய ரதி, கேவல ரதி. புரியுதா நான் சொல்றது? கிருஷ்ணர் மேல இருக்கக்கூடிய பற்றுதல்ல 2 பிரிவு இருக்கு. ஒரு வகையான பற்றுதல் என்ன அப்படின்னா ஐஸ்வர்ய ஞானம் கலந்த பற்றுதல், ஐஸ்வர்ய ஞான மிஸ்ரா. அதாவது கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள் அல்லது கிருஷ்ணர் ரொம்ப பெரியவர் அப்படிங்கிற ஒரு அறிவு, அந்த அறிவானது அவங்களுடைய பக்தியில கலந்துருக்கு. அல்லது சில நேரத்திலேயாவது வெளிப்படும். அப்படி வெளிப்பட்டதுன்னா அவங்களுடைய ரத்தியானது ஐஸ்வர்ய ஞான மிஸ்ர ரத்தி. அவங்களுடைய ரத்தியில ஐஸ்வர்ய ஞானம் கலந்திருக்கு. எந்த ஒரு சூழ்நிலையிலுமே கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள், அவர் என்னை காட்டிலும் உயர்ந்தவர், அவரே எல்லாற்றுக்கும் படைப்பாளி அப்படிங்கிறது அவங்க கிட்ட தோன்றாமல் இருந்தது அப்படின்னா அது கேவல ரத்தி. புரியுதா? 2 பிரிவுகள் இருக்கு. ஒன்று ஐஸ்வர்ய ஞானமிஷ ரதி, இன்னொன்று கேவல ரதி. இந்த ஐஸ்வர்ய ஞானமிஷ ரத்தியில பார்த்தோம்னா அதுக்கு சைத்தன்ய மகாபிரபு சில உதாரணங்களை கொடுக்கிறார். கோலோகத்தில் கிருஷ்ணர் மேல இருக்கக்கூடிய ரத்தியானது கேவல ரத்தி. கோலோகத்தில் யார் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணாலும் அவங்க எல்லாருமே கேவல ரத்தி. அங்க கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள் கிடையாது. அங்க கிருஷ்ணர் அவ்வளவுதான், எல்லாரையும் கவரக்கூடியவர். அங்க கிருஷ்ணர் கிருஷ்ணரா இருக்கிறார், எல்லாரையும் கவரக்கூடிய, எல்லாருடைய அன்பிற்கும் பாத்திரமான ஒரு நபராக இருக்கிறார். அங்க அவர் கடவுள் கிடையாது. அங்க அவர் எஜமானர், நண்பர்,
எங்களுடைய மகன், எங்களுடைய காதலர். அவ்வளவுதான் விருந்தாவனத்தில் கிருஷ்ணர். அதனால அங்க இருக்கக்கூடிய பற்றுதல், கிருஷ்ணர் மேல அங்க இருக்கக்கூடிய பற்றுதலானது கேவல ரத்தின்னு சொல்லப்படுது. மற்ற இடங்கள்ல ஐஸ்வர்ய ஞானம் கலந்து இருக்கு. வைகுண்டத்துல ஐஸ்வர்ய ஞானம் அதிகமாக கலந்திருக்கும். அதே சமயத்துல மதுரா, துவாரகா இங்கேயும் ஐஸ்வர்ய ஞானம் கலந்திருக்கும். சில நேரங்களில் வெளிப்படும், சில நேரங்களில் வெளிப்படாது. உதாரணத்துக்கு அர்ஜுனன் கிருஷ்ணரோட சக்கியரசத்தில் இருக்கான். சக்கியரத்தி அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் மேல இருக்கக்கூடிய பற்றுதல் ஒரு நட்புறவுல இருக்கு. ரெண்டு பேரும் உட்காருவாங்க, ஒரே இடத்துல உட்காந்துருப்பாங்க, சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க. கிருஷ்ணருக்காக அர்ஜுனன் தேரோட்டுவான், அர்ஜுனனுக்காக கிருஷ்ணர் தேரோட்டுவார். இப்படி ஒரு சக்கியரத்தியினுடைய தன்மைகள் என்னென்னவோ அது எல்லாமே அர்ஜுனன் கிட்ட இருக்கு. ஆனா அங்க ஐஸ்வர்ய ஞானமானது கொஞ்சம் கலந்துருக்கு. எப்ப அவங்களுக்கு அந்த ஐஸ்வர்ய ஞானம் வெளிப்படுத்தப்படுதோ அப்ப அவங்க உடனே கிருஷ்ணரை கொஞ்சம் தூரத்துல வச்சிடறாங்க. நீங்க பார்க்கலாம், பகவத்கீதையில கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு விஸ்வரூபத்தை காட்டுவார். விஸ்வரூபத்தை காட்டினரையும் அர்ஜுனனுடைய அந்த சக்கியரத்தியானது ஐஸ்வர்ய ஞானத்தினால கலக்கப்படுது. அங்க அந்த தூய்மை, அதாவது அது தூய்மை தான், அந்த முழுமையான கேவல ரத்தி அப்படிங்கிறது கொஞ்சம் மாறுது. அதனால அந்த முழுமையான கேவல ரத்தி அப்படிங்கிறது விருந்தாவனத்தில் தான் இருக்கு. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அதுக்கு இன்னும் சில உதாரணங்களை கொடுக்கிறார். தேவகி வசுதேவர், தேவகிக்கும் வசுதேவருக்கும் கிருஷ்ணர் தன்னுடைய மகன் அப்படின்னு தான் அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. அதே சமயத்தில் கிருஷ்ணர் மதுராவுக்குள்ளார அவங்க கண்ணு முன்னாடியே தான் கடவுள் அப்படிங்கிறத காட்டினரையும் அவங்களுக்குள்ளார ஒரு வகையான மாற்றம் வருது. அவங்களுடைய மனதில் மாற்றம் வருது. ரைட்? எல்லாருக்கும் தெரியும், கிருஷ்ண புத்தகம் படித்தவங்க எல்லாருக்கும் தெரியும். தேவகியும் வசுதேவரும் கிருஷ்ணரை தங்களுடைய மகனாக நினைத்து இருந்தார்கள். இருந்தாலும் சில நேரங்கள் அவங்களுடைய மனப்பான்மையானது அப்படி இப்படி மாறி மாறி வரும். அது மதுராலையும் துவாரகையிலையும் நீங்க பார்க்கலாம். ருக்மிணியை, அதாவது சைத்தன்ய மகாபிரபு குறிப்பா உதாரணம் காட்டுறார். சக்கிய ரசத்துல சக்கிய ரத்தியில் இருக்கக்கூடிய கலப்படத்துக்கு அர்ஜுனனை காட்டுறார். வாத்சல்ய ரத்தியில் இருக்கக்கூடிய கலப்படத்துக்கு தேவகி வசுதேவரை காட்டுறார். மாதுரிய ரசத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்ய ஞான மிஸ்ர அதுக்கு ருக்மிணியை காட்டுறார். யாரெல்லாம் கிருஷ்ணா புத்தகம் படிச்சிருக்கீங்களோ எல்லாருக்கும் தெரியும், ஒரு சமயத்துல கிருஷ்ணர் ருக்மிணியை விட்டு போறார். அப்படிங்கும்போது ருக்மிணி அப்ப உணர்றாங்க, ஓ இவர் என்னை விட்டு போயிட்டா எனக்கு எதுவுமே கிடையாது, கிருஷ்ணர் தான் எல்லாத்தையும் பார்க்கிறவர், அவர் என்னை விட்டுட்டு போறாரு, எப்படி அவர் போகலாம்? அப்போ அந்த இடத்துல ஒரு வகையான கலப்படம் இருக்குன்னு சொல்லப்படுது. ஐஸ்வர்ய ஞானம் தவறு எதுவும் கிடையாது, அவங்களுடைய நிலை அது, ஒவ்வொருத்தருடைய நிலை அது. பிருந்தாவனத்தில் கேவல ரதி எந்த ரசலாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய அன்பு பரிமாற்றமானது ஐஸ்வர்ய ஞானத்தினால எக்காரணம் கொண்டும் கலக்கிறது கிடையாது. இதில் நீங்கள் பார்க்கலாம், தேவகி கிருஷ்ணர் முழுமுதற் கடவுளுங்கிறத பார்த்தறியும் அவங்களுடைய மனப்பான்மை மாறுது. யசோதைக்கு அப்படி மாறல. ரைட்? தேவகி முன்னாடி கிருஷ்ணர் எந்த ஒரு இறைத்தன்மையை காட்டினாரோ அதை காட்டிலும் பல மடங்கு உயர்ந்த இறைத்தன்மையை கிருஷ்ணர் யசோதைக்கு காட்டினார். வாய்க்குள்ளார மொத்தத்தையும் காட்டினார். ஆனால் யசோதையினுடைய பாவம் மாறல. அவனுக்கு ஏதோ பிரச்சனை, என்னமோ காட்டுறோம், அதெல்லாம் கிடக்குது, சரி அது கிடக்குது, நீ இனிமேட்டு சாப்பிடக்கூடாது, சரி சரி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அதை பற்றி யோசிக்கிறது இல்லை. உலகத்தில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான இதர பக்தர்கள் அதை பற்றி யோசிக்கிறாங்க. கிருஷ்ணர் வாய்க்குள்ளார மொத்தத்தையும் காட்டினாரா? அவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. காட்டினார், அவ்வளோ.
அதாவது அவங்க கிருஷ்ணர் மேலே வச்சிருக்கக்கூடிய அந்த ரத்தியானது எந்த அளவுக்கு ஆழமாக இருக்குன்னா, சில நேரங்களில் அவங்க கிருஷ்ணருடைய உயர்ந்த தன்மையை பற்றிய தகவல்கள் அவங்களுக்கு தெரிஞ்சால் கூட அந்த தகவல்கள் அவங்க கிட்ட க்ஷண நேரம் கூட நிற்கிறது கிடையாது, அவங்கள விட்டு விலகி போயிடும். ஏன்னா அவங்க கிருஷ்ணர் மேலே வச்சிருக்கக்கூடிய அந்த ரத்தி அந்த அளவுக்கு ஆழமாக இருக்கு. இங்கே எந்த விதமான ஒரு கலப்படமே கிடையாது. யசோதை அதனால தான் கிருஷ்ணரை கட்டி போட முடிஞ்சது. சில நேரங்களில் நீங்கள் பார்க்கலாம், கிருஷ்ணர் சுதாமரை முதுகில் தூக்கிட்டு போவார், சில நேரத்தில் சுதாமர் கிருஷ்ணரை முதுகில் தூக்கிட்டு போவார், சில நேரங்களில் ராதாராணி கிருஷ்ணரை என்னை தூக்கிட்டு போன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் அவங்க அன்பு பரிமாற்றத்தில் ஈடுபடுறதை நம்ம பார்க்குறோம். அங்கே எந்த ஒரு ஐஸ்வர்ய ஞானம் இல்லை அப்படிங்கிறது தெளிவாகப்படுது. அதை விளக்குனதுக்கப்புறம் அந்த ரதி எப்படி செயல்படுது, சாந்தரத்தியினுடைய தன்மைகள் என்னென்ன, தாசிரத்தியினுடைய தன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத ஒன்றுன்னா உள்ள சைத்தன்ய மகாபிரபு விளக்குறார். முதல்ல அவர் சொல்கிறார், சாந்தரத்தினா என்ன? சாந்தரத்தி அப்படின்னா யாரொருத்தருடைய புத்தியானது கிருஷ்ணர் மேலே நிலை பெற்று இருக்குதோ அந்த இடத்துல சாந்தரத்தி ஆரம்பமாகும். அங்கே சாந்தரத்தி தோன்ற ஆரம்பிக்கும். சாந்தரத்தியில் ஒருத்தருடைய புத்தியானது கிருஷ்ணர் மேலே பதிஞ்சிடுது. அவங்களுடைய புத்தி கிருஷ்ணர் மேலே பதிஞ்சிடுது அப்படின்னா என்ன விளைவு என்ன அப்படின்னா, அவங்களுக்கு கிருஷ்ணர் மேலே ஒரு பற்றுதல் வருது, பௌதிக விஷயத்தின் மேலே ஒரு பற்றின்மை வளருது. இந்த பற்றுதலும் பற்றின்மையும், அதாவது கிருஷ்ணர் மீதான பற்றுதல், பௌதிக விஷயங்கள் மேலே வரக்கூடிய பற்றின்மை, இந்த ரெண்டும் சாந்தரத்தியினுடைய தன்மைகள், சாந்தரத்தியினுடைய குணங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இரண்டும் வளரும்போது ஒருத்தருக்கு கிருஷ்ணர் தான் எல்லாம், அவங்களுக்கு வேற எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. இதுதான் ஆரம்ப நிலை. ரதி பற்றுதல் வளர்றதுல இருக்கக்கூடிய ஆரம்ப நிலை. அவங்க வேற எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க, அவங்களுக்கு வேற எதுவுமே முக்கியம் கிடையாது. இந்த உலகத்தில் இருந்தாலும் சரி, நரகத்துக்கு போனாலும் சரி, அவங்க பொருட்படுத்த மாட்டாங்க. நாராயண பரசர்வ ந குதஸ்ய ந பிப்யதி சொர்கோ பவர்கோ நரகேச்சதி அப்பித்துல்ய ஆர்த்த தர்ஷனம். அவங்க நாராயண பரசர், அவங்களுக்கு எல்லாமே நாராயணர், எல்லாமே கிருஷ்ணர் தான் ஆயிட்டார். அதனால அவங்க ந குதஸ்ய ந பிப்யதி, அவங்க எதுக்காகவும் வருத்தப்பட மாட்டாங்க, எதுக்காகவும் அழமாட்டாங்க, ஏக்கப்பட மாட்டாங்க. எதுக்காகவும் அவங்க நரகத்துக்கே போனாலும் சரி வருத்தப்பட மாட்டாங்க. ஸ்வர்கோ அபவர்கோ நரகோ சேதி, சொர்க்கத்துக்கு போனாலும் அப்பவர்க்கத்துக்கு போனாலும், கீழ்லோகத்துக்கு போனாலும் நரகத்துக்கு போனாலும் வருத்தப்பட மாட்டாங்க. இது சிவபெருமான் பார்வதி கிட்ட சொன்னது. எப்போ சித்திரகேத்துவுக்கு பார்வதி தேவி நீ நரகத்துக்கு போயிடுவ, நீ அசுரனா போயிடுவேன்னு சொல்லி சாபம் கொடுப்பாங்க. அசுரனா போயிடுவேன்னு சாபம் கொடுத்தப்ப அப்போ சித்திரகேத்துனுடைய மனதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, எந்த ஒரு சஞ்சலமும் கிடையாது. அதை பார்த்து பார்வதி ஆச்சரியப்படும் போது அப்போ சிவபெருமானை சொல்வார். அதாவது இது பக்தியினுடைய, அதாவது ரத்தியினுடைய ஆரம்ப நிலை. ரத்தியினுடைய ஆரம்ப நிலையில் பக்தன் பகவான் மேலே முழு பற்றுதல் கொள்கிறான், பகவான் சம்பந்தம் இல்லாத விஷயங்கள் மேலே முழுசா பற்றுதல்ல இருந்து விலகிறான். இது சாந்தரத்தியினுடைய தன்மைகளாக சொல்லப்படுது. இந்த இரண்டு குணங்களும், அதாவது கிருஷ்ணர் மேலே பற்றுதல் கொண்டு இருக்கிறது, பௌதிக விஷயங்கள் மேலே பற்றில்லாமல் இருக்கிறது, இந்த ரெண்டு குணங்களும் மற்ற எல்லா ரசங்கள்லையுமே இருக்குது, மற்ற எல்லா ரத்திகள்லையும் இருக்குது. அதாவது நீங்கள் ஸ்ரீமத் பாகவத்தில் படிச்சிருக்கலாம், இல்லை பகவத்கீதையிலே கூட படிச்சிருக்கலாம். பஞ்சபூதங்கள் ஐந்தும் ஒன்று மற்றொன்றிலிருந்து அடுத்தடுத்த தன்மைகளை தாங்கி போகுது. படிச்சிருக்கீங்களா? அதாவது நம்ம சொல்லுவோம் ஆகாயம், ஆகாயத்தினுடைய தன்மை என்ன? சப்தம். ஆகாயத்தினுடைய தன்மை சப்தம். ஆகாயத்திலிருந்து அடுத்து வெளிப்படக்கூடியது என்ன? காற்று. காற்றினுடைய தன்மை என்ன? தொடு உணர்ச்சி, ஸ்பரிஷம். அந்த தொடு உணர்ச்சி அதே சமயத்தில் அந்த சப்தமும் அதில் அடங்கியிருக்கு. சப்தம்
அதோடு இணைஞ்சு தொடு உணர்ச்சி வருது. சரியா? அதுக்கு அடுத்தது என்ன? காற்றிலிருந்து வரக்கூடியது நெருப்பு. நெருப்பில் என்ன வருது? ரூபம். ஓகே, நெருப்பில் ஒரு ரூபம் வருது. அந்த ரூபமானது ஏற்கனவே இருக்கக்கூடிய 2 குணங்களும் சேர்ந்து இருக்கு. நெருப்பில் ரூபமும் இருக்கு, சப்தமும் இருக்கு, தொடு உணர்ச்சியும் இருக்கு. அதுக்கு அடுத்ததா வரக்கூடியது நீர். நீரில் என்ன இருக்கு? ருச்சி, சுவை இருக்கு. சுவை மட்டும் கிடையாது, ரூபமும் இருக்கு, சப்தமும் இருக்கு, தொடு உணர்ச்சியும் இருக்கு. அதுக்கு அடுத்து நிலத்தில் என்ன வருது? மனம் வருது. ஸோ அந்த மனமானது மற்ற 4ம் சேர்ந்தும் வருது. இப்படி ஒன்று போக போக அந்தந்த தன்மைகள் அதுக்குன்னு இருக்கக்கூடிய தன்மைகள் மற்ற தன்மைகளோடு இணைஞ்சு வருது. அதே மாதிரி சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார், எப்படி அதே மாதிரி சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்கிறார்னா, சாந்தரத்தியில இருந்து தாசியரசி வளர்ச்சி பெறும்போது அப்போ அந்த இடத்துல மற்ற தன்மைகள் அப்படியே சேர்ந்து வருது. சாந்தரத்தியினுடைய 2 குணங்கள் எல்லாத்தையுமே இருக்கு. பௌதிக விஷயங்கள் மேலே பற்றுதல் இல்லாமல் இருக்கிறது, கிருஷ்ணர் மேலே பற்றுதல் கொள்வது. இந்த 2 தன்மைகள் எல்லாவற்றிலுமே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சாந்தரத்தியில் பகவான் கிட்ட நெருக்கம் கிடையாது. தனிப்பட்ட விதத்தில் பகவானோட ஒரு நெருக்கம் கிடையாது. அங்கே பிரம்மனை பற்றிய அறிவும் பரமாத்மாவை பற்றிய அறிவும் மேலோங்கி இருக்கு. அந்த நிலையில் ஒரு பக்தன் தன்னுடைய சொரூபம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கலாம். அவனுடைய சொரூபம் அவனுக்கு வெளிப்படுது. நான் கிருஷ்ணருடைய சேவகன் அப்படிங்கிற நிலையில் அவன் நிலை பெறுகிறான். அதுக்கடுத்ததா தாசியால வரும்போது பகவானுடைய மொத்த ஐஸ்வர்யத்தையும் அவன் புரிந்து கொள்கிறான். அவனுடைய ஞானம் அங்கே வெளிப்படுது. பகவானை பற்றிய ஒரு ஞானம் அவனுக்கு வருது தாசரத்தியில். அந்த தாசரத்தியில் இந்த ஞானமானது ஒரு மதிப்பு மரியாதையோட கலந்துருக்கு. தாசரத்தியில் இருக்கும்போது பகவானை பற்றி ஒரு ஞானம் ஒருத்தருக்கு வருது. அந்த ஞானம் மதிப்பு மரியாதையோட கலந்து வருது. அங்கே என்ன தன்மை சேருது அப்படின்னா சேவை. முதல்ல பற்று இல்லாமல் இருக்கிறது, பௌதிக விஷயத்தில் பற்று இல்லாமல் இருக்கிறது, பற்றுமை. அந்த 2ம் சாந்தரத்தினுடைய தன்மைகள். அதோட தாசரத்தியில் இணையக்கூடிய தன்மை சேவை செய்யறது. சாந்தரத்தியில் இருக்கக்கூடியவங்க அந்த அளவுக்கு சேவை பண்ணுறது கிடையாது, ஏதோ அமைதியாக இருப்பாங்க. எல்லாருமே ஒரு விதத்தில் சேவை பண்ணுறாங்க, இருந்தாலும் அந்த சேவை அப்படிங்கிறத சுட்டி காட்டக்கூடிய விதத்தில் கிடையாது. அதனால் சாந்தரத்தியில் சேவை அப்படிங்கிறது இல்லைன்னு சொல்லப்படுது. தாசரத்தியில் தான் சேவை அப்படிங்கிறது உண்மையில் சேருது. அந்த சேவை அப்படிங்கிறது சேரும்போது அது தாசரத்தி ஆகுது. சாந்தரத்தியோட சேவை இணையும் போது தாசரத்தி தோன்றுது. அதுக்கடுத்து சக்கியரசா. சக்கியரசால தாசியால இருக்கக்கூடிய அந்த சேவையும் சாந்தரசத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணன் மீதான பற்றுதலும் 2ம் சேர்ந்து அதோடு இணைந்து ஒரு வகையான நெருக்கம் ஏற்படுது. அல்லது விஸ்வாசம், ஒரு நெருக்கமான ஒரு உறவு தோன்ற ஆரம்பிக்கும். இல்லை சில இடங்கள் என்ன சொல்கிறா அசங்கோஷ். அசங்கோஷ் அப்படின்னா ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கார். ஒரு மதிப்பு மரியாதை ஒரு தூரத்தில் இருந்து இருக்கிறது அப்படிங்கிறத மறைஞ்சு ஒரு நெருக்கம் ஏற்படுது சக்கியரத்தியில். சக்கியரத்தியில் நெருக்கம் வர்றதுனால சேவைகள் சில நேரத்தில் மாற்றி மாற்றி செய்வாங்க. கிருஷ்ணர் ஒரு பையனை முதுகில் தூக்கி வச்சுட்டு போவார், அந்த பையன் கிருஷ்ணனை முதுகில் தூக்கிட்டு வச்சுட்டு போவாங்க. தாசியரத்தியில் சேவை பண்ணுறவங்களுக்கு கிருஷ்ணரை முதுகில் தூக்கிட்டு போகிறது சகஜம்.
கிருஷ்ணர் முதுகுல தான் ஏறி போறது அப்படிங்கிறது யோசிச்சு பார்க்க முடியாத ஒன்று. யோசிச்சே பார்க்க முடியாது. தாசரத்தியில் இருக்கவங்களுக்கு சக்கியரத்தியில் அந்த நெருக்கம் அப்படிங்கிறது ஒன்று வரும்போது அவங்களுடைய சேவைகள் எல்லாம் மாற்றி மாற்றி செய்வாங்க. இவருக்கு அவர் செய்வார், அவருக்கு இவர் செய்வார். நம்ம ஒன்று சொன்ன மாதிரி கிருஷ்ணர் சில நேரத்தில் அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டுவார், அர்ஜுனன் சில நேரத்தில் கிருஷ்ணருக்கு தேர் ஓட்டுவாங்க. கிருஷ்ணர் சில நேரத்தில் ஒருத்தரை முதுகுல தூக்கிட்டு போவார், கிருஷ்ணரை சில நேரத்தில் முதுகுல தூக்கிட்டு போவாங்க. இப்படி மாறி மாறி போகும். அந்த நேரத்தில் மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது சக்கிய ரத்தியில் கிடையாது. அது போயிடுது. அங்கே தாசியால் இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது போயிடுது. அவர் ரொம்ப பெரியவர், நான் சின்னவன் நினச்சோம்னா அப்போ எங்கேருந்து அவர் முதுகில் நம்ம ஏறி போக முடியும்? முடியாது. அந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க கிருஷ்ணரை தமக்கு சமமானவராக கருதுறாங்க. நான் ஒரு பையன், கிருஷ்ணர் ஒரு பையன், நானும் ஒரு கோப பையன், நானும் ஒரு கோபா, கிருஷ்ணனும் ஒரு கோபா, அவ்வளோதான். ஆனால் கிருஷ்ணர் எங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும், அவ்வளோதான். அந்த மாதிரி அவங்க கிருஷ்ணரோட சமமாக பழக ஆரம்பிக்கிறாங்க. சக்கியால வாத்சல்யால பார்த்தீங்கன்னா சக்கியால இருக்கக்கூடிய அந்த நெருக்கத்தோட இணைந்து கிருஷ்ணரை நான் பராமரிக்கிறேன், பாலனா. பொதுவாக கிருஷ்ணர் நம்மளை பராமரிக்கிற நம்ம எல்லாரும் நினைக்கிறோம். ஆனால் அந்த நிலையில் கிருஷ்ணரை நான் பராமரிக்கிறேன். நான் சாப்பாடு கொடுக்கலன்னா கிருஷ்ணர் பட்னியில் கஷ்டப்படுவார். அந்த பாவம் அது ஏதோ நம்ம ஊரில் சில நேரத்தில் இந்த கதையெல்லாம் பேசும்போது நம்ம மக்கள் என்ன நினைப்பாங்க, யசோதை ஒன்றும் தெரியாமல் இருந்தாங்க பாவம், அவங்களுக்கு தெரில கிருஷ்ணர் கடவுள்னு, அதனால இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க பாரு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அஞ்ஞானத்தில் கிருஷ்ணரை மறக்கிறதுக்கும் பிரேமையில் கிருஷ்ணரை மறக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரே காரியத்தை செய்யலாம். சில நேரத்தில் நீங்கள் பார்க்கலாம், இந்த பாலனா அப்படிங்கிற தன்மை சில பேர்கிட்ட வரும். என்னென்னா எப்படி வரும்னா, நான் பார்த்துருக்கேன். ஒரு பக்தர், உதாரணத்துக்கு சொல்கிறேன், யாரையும் குறை சொல்கிறதுக்கு இல்லை, உதாரணத்துக்கு ஒரு பக்தர் ஒரு தடவை சொல்லிட்டு இருந்தார் பல வருஷத்துக்கு முன்னாடி, நான் இந்த கோயிலை விட்டு போயிட்டேன்னா இந்த கோயிலில் பூஜையே நடக்காது, காசே யாரும் கொடுக்க மாட்டாங்க, அவர் லட்சக்கணக்கில் வசூலிக்கிறவர், பணம் வசூலித்து கொண்டு வருவார். நான் இந்த கோயிலை விட்டு போயிட்டேன் அப்படின்னா கிருஷ்ணருக்கு பூஜை பண்ணுறதுக்கு கூட காசு இருக்காது, நான் தான் கிருஷ்ணரே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எண்ணம். அது அகங்காரத்தினால வரக்கூடிய பாலனா. நான் கிருஷ்ணரை பராமரிக்கிறேங்கிற எண்ணம் அது கிடையாது. அந்த பாலனாவை வாத்சல்ய ரத்தியில் வர்றது கிடையாது. இது இயற்கையாக கிருஷ்ணர் மேலே இருக்கக்கூடிய பிரேமையினால் வரக்கூடிய ஒரு பராமரிக்கக்கூடிய தன்மை. அந்த தன்மை வாத்சல்யால சேருது, சக்கியாவோட இணைந்து. அது மட்டும் இல்லாமல் சக்கியால இருக்கக்கூடிய நெருக்கமானது இன்னும் அதிகரிக்குது. அந்த நெருக்கம் அதிகரிக்கிறதுனால சில நேரத்தில் கிருஷ்ணரை திட்டுறாங்க, கிருஷ்ணரை கண்டிக்கிறாங்க பல விதத்தில். உதாரணம், கிருஷ்ணரை யசோதா கட்டி போடுறாங்க. ஏன் கட்டி போடணும்? அங்கே அந்த அளவுக்கு நெருக்கம் இருக்கு. அவங்க கிருஷ்ணரை தன்னுடைய மகனாக நினைத்து நடத்துகிறாங்க. மாதுரியாக போகும்போது இது எல்லாமே எந்த தன்மைகள் எல்லாம் மற்ற ரத்தியில் இருந்ததோ அது எல்லாமே இன்னும் ஆழமாகுது. அதோடு இணைந்து மாதுரிய ரத்தியில், மாதுரிய ரசத்தில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய நிஜ அங்கதியா, அவங்களுடைய அங்கத்தை கிருஷ்ணருக்கு கொடுக்குறாங்க, அவங்களுடைய உடலை கிருஷ்ணருடைய ஆனந்தத்திற்காக கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ரசாவளியும் ஒவ்வொரு தன்மைகள் இணைஞ்சு வந்துட்டே இருக்கு. எல்லாருமே இப்போ மாதுரிய ரசத்தில் வரும்போது
மற்ற ரசத்தில் இருக்கக்கூடிய எல்லா தன்மைகளுமே அதில் பூர்ணமாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இதுதான் சைத்தன்ய மகாபிரபு ரூப கோஸ்வாமிக்கு எடுத்துரைக்கிறார். இதை எடுத்துரைச்சிட்டு அவர் சொல்கிறார், நான் ஒரு கண்ணோட்டம் தான் கொடுத்துருக்கேன், இதை வச்சு நீ படிப்படியாக விருத்தி செய்துகொள் அப்படின்னு சொல்கிறார். அதை நான் முன்னே சொன்ன மாதிரி, எப்படி பாகவதம் சத்துர் ஸ்லோகத்தில் கொடுக்கப்பட்டு பிரம்மதேவரால் புரிந்து கொள்ளப்பட்டு விரிவடைய செய்யப்பட்டதோ, அதே மாதிரி ரூப கோஸ்வாமி சைத்தன்ய மகாபிரபுவிட்டிருந்து இந்த விஷயங்களை பெற்று அதை வளர்த்தார் சாஸ்திரத்தின் அடிப்படையில். அப்படி அவர் எழுதின புஸ்தகம் பக்தி ரசாமிர்த சிந்து. அதனால இந்த ரத்தியினுடைய முன்னேற்ற நிலைகள், இதனுடைய தன்மைகள், இது எல்லாத்தையும் ஆழமாக ஸ்ரீல ரூப கோஸ்வாமி பக்தி ரசாமிர்த சிந்துல கொடுத்துருக்கார். அதனால் அதை படிக்கிறது பக்தர்களுக்கு பரிந்துரைக்கப்படுது. இதோட சைத்தன்ய மகாபிரபு ரூப கோஸ்வாமிக்கு கொடுத்த உபதேசத்தை நிறுத்திக்கிறார். நிறுத்திட்டு சொல்கிறார், சரி அடுத்த நாள் நான் காசிக்கு போகிறேங்கிறார். ரூப கோஸ்வாமி என்னால் தாங்க முடியல, மகாபிரபு எப்படி பெரியறது அப்படின்னு. அவர் சொல்கிறார், நானும் உங்கள் கூடயே வரேன். மகாபிரபு சொல்கிறார், இல்லை, நான் என்ன கட்டளை கொடுக்குறேனோ அதை நிறைவேற்றுறது தான் உன்னுடைய கடமை. நீ விருந்தாவனம் வரைக்கும் வந்துட்ட, பக்கத்தில் வந்துட்ட, விருந்தாவனத்துக்கு போ, அங்கே உனக்கு நான் சேவை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி ரூப கோஸ்வாமியை விருந்தாவனத்துக்கு அனுப்பிட்டு சைத்தன்ய மகாபிரபு காசியை நோக்கி போகிறதுக்கு தயாராகிறார். படகுல ஏறி போகிறார். சைத்தன்ய மகாபிரபு தன்னை விட்டு போகிறார் அப்படிங்கிறத ரூப கோஸ்வாமியால் தாங்க முடியல. கரையிலேயே மயக்கம் போட்டு ரூப கோஸ்வாமி விழுந்துடுறார். இதை தொடர்ந்து கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி சொல்கிறார், ஸ்ரத்தாகரி ஏகதா சுனே ஜனா. என்ன அர்த்தம்? ஸ்ரத்தாகரி ஸ்ரத்தையோட, ஏகதா இந்த கதையை, சுனோயே ஜனா யாரெல்லாம் கேட்குறாங்களோ, பிரேம பக்தி பாய் ஸ்ரீ சைத்தன்ய சரண். சைத்தன்ய சரண் மேலே, சைத்தன்யருடைய சரணங்களில் பிரேம பக்தி அவர்களுக்கு வெளிப்படும்னு கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி ஃபலஸ்ருதி கொடுக்குறார். श्रद्धा करी एकता सुनये जने, प्रेम भक्ति पाय श्री चैतन्य चरण. அதுக்கப்புறம் அவர் இன்னொன்னு சொல்வார் ரூப கோஸ்வாமி, பிரபுரே தீர்த்த யாத்திர கதா சுனே ஏ ஜனா. இது என்ன? பிரபுரே தீர்த்த யாத்திர கதா, மொத்த தீர்த்த யாத்திர கதாவும் சுனேயே ஜனா, எந்த ஜனங்கள்லாம் கேட்குறாங்களோ, चैतन्य चरण पाय घड़ा प्रेमधान. चैतन्य चरण மேலே இருக்கக்கூடிய பிரேமையானது ரொம்ப அதிகரிக்கும். அதனுடைய அது பொக்கிஷமாக அவங்களுக்கு கிடைக்கப்படுது. அதனால் ரூப கோஸ்வாமியினுடைய இந்த சிக்ஷாவை பற்றி ஓரளவுக்கு நம்ம இங்கே பார்த்துருக்கோம். சில விஷயங்கள்லாம் நம்மளால் அதை இன்னும் ஆழமாக பார்த்துருந்துருக்கலாம். நமக்கு பல சூழ்நிலைகள் ஒத்து வரலை. இப்போ இருந்தாலும் நீங்கள் எல்லாரும் இதிலிருந்து ஒரு உத்வேகத்தை பெற்று இதை ஆழமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. யாருக்கா ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். தாசிய ரதி, தாசிய ரசா வைகுண்டத்தில் இருக்கு. அதே தாசிய ரசா பிருந்தாவனத்தில் இருக்கு. ஏதாவது உதாரணம், எக்ஸாம்பிளரி
உதாரணம் சொல்லி கொஞ்சம் விளக்குறீங்களா? வைகுண்டத்தில் தாசியரதி இருக்கு, விருந்தாவனத்திலையும் தாசியரதி இருக்கு. என்ன உதாரணம்? உதாரணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்ன வித்தியாசத்தை சொல்றேன். வைகுண்டத்தில் ஐஸ்வர்ய ஞானம் கலந்துருக்கு, விருந்தாவனத்தில் கேவல ரதி. விருந்தாவனத்தில் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணக்கூடிய, முதல்ல வைகுண்டத்தில் நாராயணருக்கு சேவை பண்ணக்கூடிய பக்தர்கள் யார் தெரியாதா? நோ. விடிய விடிய கதை கேட்டு விடிஞ்சு கேட்டா சீத்தைக்கு ராம சித்தப்பேன் நானும். நான் சொன்னேன், மாதுரிய ரத்தியில் இருக்கக்கூடிய பக்தர்கள்ல 3 பிரிவினர் இருக்காங்க. பிருந்தாவனத்தினுடைய கோபியர்கள், துவாரகையினுடைய ராணியர்கள், வைகுண்டத்தினுடைய லக்ஷ்மிகள்னு. அவங்க எங்க இருந்து உங்களுக்கு தாசியரத்தியில் வந்தாங்க? ஹனுமான் அயோத்தியாவில் இருக்கார். கருடன் நாராயணனுக்கு சேவை பண்றார். அது மட்டும் இல்லாமல் வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான வாசிகள் டிஃப்ரெண்ட் ஹனுமான் தத்துவ இப்போ விவாதிக்கிறதுக்கெல்லாம். கருடன் அங்கே சேவை பண்ணுறார் வைகுண்டத்தில். ஸோ உதாரணம் கொடுத்தாச்சு. பிருந்தாவனத்தில் நான் பேர் சொன்னேன், சித்ரகா, பத்ரகா. பிருந்தாவனத்தில் கிருஷ்ணருக்கு சில சேவகர்கள் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கிருஷ்ணருக்கு உடை உடுத்துவாங்க. ரக்தக்கா, சித்ரகா, பத்ரகா, இவங்கெல்லாம் கிருஷ்ணருக்கு உடை உடுத்துறது, கிருஷ்ணரை குளிப்பாட்டுறது, கிருஷ்ணருக்கு சாப்பாடு தூக்கிட்டு போகிறது, இந்த மாதிரியான சேவைகளில் கிருஷ்ணருக்கு ஈடுபடும். கிருஷ்ணருக்காக அந்த இடத்துல கேவலா ஐஸ்வர்ய ஞானம் அங்கே கிடையாது. விருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய தாசியரத்தியில் ஐஸ்வர்ய ஞானம் கிடையாது. கிருஷ்ணர் என்னோட எஜமான, நான் சேவை பண்ணுறேன், அவ்வளோதான். எனக்கு பிடிச்சிருக்கு, அவருக்கு சேவை பண்ணணும், நான் சேவை பண்ணுறேன். எஜமானர் அப்படிங்கும்போது ஐஸ்வர்யம் வருது? அவசியம் கிடையாது, அவசியம் கிடையாது. எஜமானர் அப்படிங்கும்போது ஒரு உயர்தன்மை தான் அங்கே வருது ஒளி. அந்த இடத்துல ஐஸ்வர்ய ஞானம் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள் அப்படிங்கிறதுலாம் அங்கே கிடையாது. அவருக்கு நான் சேவை பண்ணுறேன், அவ்வளோதான். நிறைய இடங்களில் நீங்கள் பார்க்கலாம், நம்மளுடைய ஊரில் நிறைய நேரங்களில் ஒருத்தர் இயற்கையாக ஒருத்தருக்கு சுபாவம் இருக்கும். அவர் என்ன சொன்னாலும் சரிங்க. நிறைய வீடுங்களில் நீங்கள் பார்க்கலாம், அண்ணன் இருப்பார், பெரிய அண்ணன். பெரிய அண்ணன் என்ன சொல்கிறாரோ அது எல்லாரும் ஏற்றுப்பாங்க. எத்தனை தம்பிங்க இருந்தாலும் அவங்க இயற்கையாக அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு சேவை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு பெரியவர், அவர் என்னை விட காட்டிலும் உயர்ந்தவர், அவருக்கு நான் சேவை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. அதே சமயத்தில் அங்கே ஐஸ்வர்ய ஞானம் கிடையாது. கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள், அவர் தான் இந்த உலகம் மொத்தத்தையும் படைச்சார், அவர்கிட்ட இருந்தால் இந்த எல்லா உலகம் வருது. அத்தகைய ஒரு தன்மை கிடையாது. இருந்தாலும் அங்கே சக்கியா கிடையாது, அந்த நெருக்கம் கிடையாது. அங்கே கேவல ரத்தி தான் இருக்குது விருந்தாவனத்தில். கேவல ரத்தி இருந்தாலும் அந்த நெருக்கம் கிடையாது. உறவுகளை மாற்றி மாற்றி செய்து கொள்ளக்கூடிய நெருக்கம் அங்கே கிடையாது. அதனால அது வேறுபடுத்தி சொல்லப்படுது, அங்கேயே தாசியமாக சொல்லப்படுது. சாந்தரத்தியோடையும் ஐஸ்வர்ய பாவத்தோடையும் இருக்கக்கூடிய ஜீவன் பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய நிலைக்கு ஏற்றம் பெற முடியுமா? பொதுவாக ஒரு ஜீவன் கிருஷ்ணருடைய லோகத்தில் சென்றடைகிறான் அப்படின்னா அவனுக்கு அந்த ரசாவில் அவன் திருப்தியுற்றவனாக இருக்கிறான். அந்த குறிப்பிட்ட ரசால ஒருத்தன் திருப்தியுற்றவனாக இருக்கும் பட்சத்தில் அவன் அந்த ரசால திருப்தியுற்று இருக்கிறான். சில நேரங்களில் ஒருத்தர் பயிற்சி நிலையில், இந்த உலகத்தில் நம்ம பயிற்சி பண்ணும்போது நம்மளுடைய ரத்தி என்ன நமக்கு தெரியாத அந்த நிலையில் நம்ம முன்னோக்கி போக முடியும். ரெண்டுமே இருக்கு. குறிக்கோளுங்கிறது கிருஷ்ணருக்கு நான் சேவை பண்ணணுங்கிறதா இருக்கணும் நம்மளுடைய தற்போது நிலையில்.
நமக்கு இங்கே சாந்தரத்தையே வளரல. அதாவது பௌதிக விஷயத்து மேலே பற்றின்மை, கிருஷ்ணர் மேலே பற்றுதல், அதுவே இங்கே வளரல. மிச்சத்தை பற்றி நம்ம அப்படி போவோமா இப்படி போகுமான்னு நம்ம யோசிக்க வேண்டாம். அப்படி போகணும்னு சொல்லியிருக்குது, அதை தெரிஞ்சுப்போம் இப்போதைக்கு, அவ்வளோதான். நமக்கு பௌதிக விஷயத்து மேலே பற்றின்மைங்கிறத இன்னும் வளரல. அது சாந்தரத்தி ஆரம்பமே வருது. அங்கே அடித்தளமே போடலையா? 18வது பில்டிங்கில் ஃபேன் எப்படி மாட்டுறதுன்னு டிஸ்கஸ் பண்ணுறாங்களாம். ஆனால் அதே சமயத்தில் அடித்தளமே போடுறதுக்கு முன்னாடி கூட கட்டடம் எப்படி கட்ட போகிறோம் அப்படிங்கிறத ஒரு பிளான் பண்ணலாம். ஆனால் அதில் அதிகமாக நம்ம பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அது மாதிரி தான் கிருஷ்ண பக்தியில். அர்ஜுனனையும் யசோதாயையும் கம்பேர் பண்ண, நான் அர்ஜுனனையும் யசோதையும் நேரடியாக நான் கம்பேர் பண்ணல. தேவகியையும் யசோதையும் ஒப்பிட்டேன், அர்ஜுனனையும் பசங்களையும் ஒப்பிட்டேன். ஆமாம். அந்த க்ஷணத்துக்கு அந்த அதாவது ஒரு விதத்தில் பார்க்கும்போது அர்ஜுனன் கூட அந்த ஐஸ்வர்ய ஞானத்தினால பாதிக்கப்படாத மாதிரி தெரியலாம். அதான் நான் சொன்னேன், அந்த ஐஸ்வர்ய ஞானத்தினால பாதிக்கப்படக்கூடிய பக்தர்கள் குறிப்பாக மதுராலையும் துவாரகையிலையும் எப்போவுமே அவங்க ஐஸ்வர்ய ஞானத்தினால பாதிக்கப்பட்டு இருக்காங்கங்கிறது கிடையாது. தோன்றும் மறையும், அதுதான் அவங்களுடைய நிலை. ஸோ தோன்றும் கொஞ்ச நேரத்தில் மறைஞ்சிடும். வைகுண்டத்தில் எப்போவுமே அந்த நிலை வீட்டு இருக்கும். தோன்றுனது, ஆனால் அவங்க எந்த விதத்துலையுமே மயங்கலை. அதனால பார்த்தாங்க, ஏதோ வேடிக்கை பார்த்தாங்க, இது இருக்கு உள்ளே போகுது பார்த்தாங்க, ஆனால் அதனால அவங்க மயங்கலை. ஓ கிருஷ்ணா, நீ என்னோட பையன் நினச்சி நான் உனக்கு சாப்பாடு போடலைன்னு நினச்சேன், உன்னை மிரட்டிட்டேன், என்னை மன்னிச்சிடு கிருஷ்ணா. யசோதா அது மாதிரி சொன்னாங்களான்னு? அர்ஜுனன் அந்த மாதிரி சொன்னான், கிருஷ்ணா நீ முழுமுதற் கடவுள்னு தெரியாமல் நான் உனக்கு ஒரே தட்டில் சாப்பிட்டேன், பேரை சொல்லி கூப்பிட்டேன். பேரை சொல்லி கூப்பிட முடியுமா? பெரியவங்கள கூப்பிட முடியாது. பேரை சொல்லி கூப்பிட்டேன், யாதவான்னு கூப்பிட்டுருக்கேன். யாதவாங்கிறது இவங்க அர்ஜுனன் குருவம்சா, குரு வம்சமும் அதிகம், அதுவும் இல்லாமல் சத்திரியா. யாதவா அப்படின்னா கொஞ்சம் ஒரு நட்புல ஒரு கிண்டலா சொல்றது, நீ யாதவா நான் சத்திரியா, நான் குருவம்சத்தவன் அப்படின்னு கிண்டலா நான் பேசியிருக்கேன் உங்ககிட்ட. ஒரே படுக்கையில் படுத்து தூங்கியிருக்கேன், ஒரே தட்டில் சாப்பிட்ருக்கோம், கிருஷ்ணா என்னை மன்னிச்சிடு. அந்த மாதிரி யசோதை எதுவும் சொல்லலையே. பார்க்குறாங்க, ஏதோ என்ன தெரில, விடு அவ்வளோதான். அங்கே எந்த ஒரு யோசனையும் கிடையாது. அதனால தான் அது கேவல ரத்தி. லக்ஷ்மியும் கேள்வி கேட்குறார் ஒருமே. லக்ஷ்மியும் சிவபெருமானும் ராசரணத்தில் பங்கு கொள்ளணும்னு வரும்போது அவங்க விரும்பினாலும் அதை அடைய முடியல. ஆமாம். என்ன சம்பந்தம்? அப்படி கிடையாது, அதற்கென்று சில தன்மைகள் இருக்கு.
லக்ஷ்மியால் அவங்களுடைய ஐஸ்வர்ய ஞானத்தை விட்டுட்டு வெளியில் வர முடியல. அப்புறம் எங்கேருந்து விருந்தாவனத்தில் வர முடியும்? அதனால் அவங்க விருந்தாவனத்தில் அனுமதி கிடைக்கல. அவங்க போய் தவம் பண்ணுறாங்க, எனக்கு அனுமதி கிடைக்கணும். எவ்வளோ வருஷம் தவம் பண்ணாலும் அதுக்குள்ளார கிடைக்காது. ஸோ டிஃப்ரெண்ட். அதெல்லாம் நம்மளுடைய நிலையிலேருந்து நம்ம பேசுகிறதுக்கு நமக்கு தகுதி இருக்கான்னு தெரில. அட்லீஸ்ட் எனக்கு தகுதி இல்லை. சாந்தரசத்தினுடைய உதாரணம் 9 யோகேந்திரர்கள், 4 குமாரர்கள் சாந்தரசத்தில் இருக்கக்கூடியவர்கள். விருந்தாவனத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய செடி கொடிகள், பசுக்கள், யமுனா நதி. ஆனால் இது இன்னொரு டிஸ்கஷன். அதே சமயத்தில் விருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய சாந்தரசத்தில் விருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கும் சாந்தரசத்தில் வைகுண்டத்தில் இருக்கவங்களுக்கும் வேறுபாடு இருக்கு. விருந்தாவனத்தில் சாந்தரசத்தில் இருக்கக்கூடியவங்க கிட்ட சேவையும் கலந்துருக்கு. அதனால ஒரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா விருந்தாவனத்தில் சாந்தரசம் இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா விருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவனும் கிருஷ்ணருக்கு அதாவது எப்படி சேவை பண்ணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேவை பண்ணுறதுக்கு பார்க்குது. உதாரணத்திற்கு பசுவானது பொதுவாக கிருஷ்ணரோட சாந்தரசத்தில் இருக்கிறதா சொல்லப்படுது. அதே சமயத்தில் கிருஷ்ணருக்காக நான் பால் கொடுக்குறேன், பால் கொடுக்கணும்னு நினச்ச அந்த பசு பால் கொடுத்துட்டுருக்கு அங்கே இருக்கக்கூடிய பசுக்கள் எல்லாம். அதனால அந்த பசுக்கள் வாத்சல்ய ரசால இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அடிப்படை ரசா சாந்தா, அதே சமயத்தில் அந்த வாத்சல்யத்தினுடைய தன்மை அங்கே இருக்கு. அது விருந்தாவனத்தினுடைய சிறப்பு. இது ஆழமாக போய் நம்ம பார்க்கறது. ஓகே, ரூப கோஸ்வாமி ಶಿಕ್ಷೆಯ நான் இத்தோடு நிறுத்துகிறேன். தொடர்ந்து வேறு சில சிக்ஷா. இன்றைக்கு நம்ம ஷில பிரபுபாதர் தீட்சை வாங்கின இடத்துக்கு, ஷில பிரபுபாதருடைய வீட்டிற்கு, ஷில பிரபுபாதர் நடத்தின மருந்து கம்பெனிக்கு, அந்த இடங்களுக்கெல்லாம் போய் ஹரிநாம சங்கீர்த்தனம் செஞ்சுட்டு வந்தோம். ஷீல பிரபுபாதர் பிரயாகில் 12 வருடங்கள் தங்கியிருந்தார். அவருடைய தொழில் மிக பெரிய அளவில் அவர் இங்கே தொழில் பண்ணார். அப்போ அந்த காலத்தில் ஆங்கில மருத்துவம் அப்படிங்கிறது ஆரம்ப கட்டம். ஷீல பிரபுபா பிற்காலத்தில் சொன்னார், எனக்கு கிருஷ்ணர் கருணையோட என்னோட பிஸ்னஸை இலக்க வச்சுட்டார். அப்படி இல்லைன்னா நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக வந்திருப்பேன். இந்தியாவில் இப்போ டாடா பிர்லாலாம் எப்படி இருக்காங்களோ அந்த இணையாக நான் ஒரு பெரிய வியாபாரியாக இருந்திருப்பேன் அப்படின்னு சொன்னார் ஷீல பிரபுபாத். ஷீல பிரபுபாத் அவர் ஆரம்ப கட்டத்தில் அவரே மருந்து தயாரிப்பார். அவர் ஒரு வெறும் மருந்து கடை வைக்கல, அவர் மருந்து கம்பெனி வச்சுருந்தார். மருந்து கடையும் வச்சுருந்தார் அதோடு சேர்ந்து. அப்போல்லாம் அப்படி தான். அந்த காலத்தில் ஆங்கில மருந்து அப்படிங்கிறது அந்தளவுக்கு பிரபலம் அடையாத காலகட்டத்தில். அப்போ பார்த்திங்கன்னா இங்கே அலகாபாத்தில் நேருவோட அப்பா அவங்கெல்லாம் அவரோட கஸ்டமர்ஸ் பொருள் வாங்கிட்டு போயின்னு இருப்பாங்க. ஷில பிரபுபாதர் பக்தி சான்சர் தாக்கூர் 1922 கல்கத்தாவில் சந்தித்தார். அதுக்கப்புறம் இங்கே அவர் அலகாபாத்தில் வாழ்ந்துட்டு இருந்தப்ப அவருடைய பக்தி சான்சர் தாக்கூருடைய சிஷ்யர்கள் இங்கே அவருடைய கடைக்கு வரும்போது அவர் மீண்டும்
பக்திசித்தாந்த சரஸ்வதி தாக்கூரோட பிரபுபாதருக்கு தொடர்பு ஏற்பட்டது. அதுக்கப்புறம் அவங்க மூலமாகத்தான் இங்கே அலகாபாத்தில் இருந்த பக்தர்கள் ஸ்ரீல பிரபுபாதர்கிட்ட சொல்லி, அதுக்கப்புறம் ஸ்ரீல பிரபுபாதர் பக்திசித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் விருந்தாவனத்துக்கு வராருன்னு தெரிஞ்சு விருந்தாவனத்துக்கு போய் அவரோட கொஞ்சம் சங்கம் எடுத்துக்கொள்வார். அதுக்கப்புறம் சித்தாந்த சரஸ்வதி இங்கே அலகாபாத்துக்கு வரும்போதெல்லாம் ஸ்ரீல பிரபுபாதர் அவரோட சங்கம் எடுத்துக்கொண்டிருந்தார். பிரபுபாதர் தீட்சை வாங்கினதும் இங்கே தான். ஸ்ரீல பிரபுபாதரை ஒரு பிரம்மச்சாரி பக்திசித்தாந்த சரஸ்வதி தாக்கூர்கிட்ட போய் பரிந்துரை செய்து வைப்பார். அப்போ பக்திசித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் சொல்லுவார், எனக்கு இது நல்லா தெரியும், உபன்யாசம் கொடுத்தோம்னா ரொம்ப ஆர்வத்தோடு உட்காந்து கேட்பான் இவன், நான் ஏற்றுக்கொள்கிறேன், இந்த சிஷ்யனாக நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஹரிநாமத்தையும் பிராமண தீட்சாவையும் ஒரே நேரத்தில் ஸ்ரீல பக்திசித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் இங்கே அலகாபாத்தில் கொடுத்தார். ஸ்ரீல பிரபுபா இங்கே இந்த வீட்டை தான் விட்டுட்டு அவர் நம்ம எல்லாரையும் காப்பாற்றுறதுக்காக வானப்பிரஸ்தம் எடுத்துட்டு விருந்தாவனத்துக்கு வந்தார். அவருடைய மனைவி, டீயை நான் விட மாட்டேன், உனக்கு டீ வேணுமா நான் வேணுமா? டீ தான் வேணும், சரி நான் போகிறேன். பிரபுபாதருடைய பையன் அதுக்கப்புறம் சொல்கிறார், இவர் சில நேரத்தில் அப்பப்போ சண்டை போடுவார், போயிட்டு வந்துடுவார்னு நாங்கள் நினச்சோம். நம்ம கூட பார்க்குறோம் நிறைய நேரங்களில் நம்மளுடைய பக்தர்கள் வீட்டில் கூட நடக்கிறது உண்டு. பிடிச்சி யாராவது திட்டுவாங்க, பொண்டாட்டி திட்டுவாங்க, பிள்ளை திட்டுவாங்க, யாராவது திட்டுவாங்க, ஒரு விரக்தியில் வந்து நான் போய் கோயிலே இருந்துக்கிறேன் போ அப்படிம்பாங்க. அப்புறம் பார்த்தா 2 நாள் கழிச்சு திரும்பி வீட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பிரபுபாதும் திரும்பி வந்துடுவார்னு அவங்களாம் நினச்சாங்க. ஆனால் பிரபுபாத் நமக்காக இந்த மொத்த இயக்கத்தையும் ஆரம்பிக்கிறதுக்காக அலகாபாத்தை திறந்து பிருந்தாவனத்துக்கு வந்தார். இங்கே ஸ்ரீல பிரபுபாதர் இருக்கும்போது தான் அவருடைய தந்தை கோலோக விருந்தாவனத்திற்கான அவருடைய பயணத்தை ஆரம்பித்தார். அவர் இந்த உலகத்தை விட்டு மறைந்தார். ஸ்ரீல பிரபுபாதருடைய தகப்பனார் மிகச்சிறந்த பக்தர். அவர் பிரபுபாதர் இந்த கௌடிய வைஷ்ணவ பிரம்மச்சாரி எல்லாரையும் அவருடைய வீட்டுக்கு கூப்பிட்டு போகும்போது பிரபுபாதருடைய அப்பா பார்த்துட்டு பயங்கரமாக அதிருப்தி அடைகிறார். ஏன்னா அவர் பார்க்குறார், காவி துணியில் வர்றாங்க. அவர் நினச்சிட்டார், என்னது ராமகிருஷ்ணா மடத்தை சேர்ந்தவங்களாம் நம்ம வீட்டுக்குள்ளார எப்படி வரலாம் அப்படின்னு அவருக்கு கோபம் வருது. அதுக்கப்புறம் பிரபுபாத் சொல்ல, இல்லை இவங்க கௌடிய வைஷ்ணவர்கள் தான் அப்படின்னு. அப்படியா? ஐயோ நான் தவறு இழைச்சிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, அபராதம் பண்ணிட்டேன்னு சொல்லி கேட்பார். அதுக்கப்புறம் தொடர்ந்து சில கௌர்மோகன் தேஷ் ஸ்ரீல பிரபுபாதருடைய தகப்பனார் அவர் பிரபுபாதருக்கு கௌடிய மடத்தோட தொடர்பு கொள்றதுக்கு நிறைய உதவிகள் செஞ்சார். மருத்துவர் வந்து சொல்லிடுவார், கௌர்மோகன் தே கூடி சீக்கிரம் இந்த உடலில் இருக்க போகிறது இல்லை அப்படின்னு. அப்போ பிரபுபாத் போய் கேட்பார், உங்களுக்கு ஏதாவது விருப்பம் இருக்காப்பா? இல்லை, ஏன் டாக்டர் ஏதாவது சொன்னாங்களா? இல்லை ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஏதாவது இருந்தால் திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறேன். சரி, இந்த வைஷ்ணவர்கள்லாம் இருக்காங்கல்ல இங்கே பக்கத்தில், கௌடிய வைஷ்ணவர்கள் அலகாபாத்தில் கௌடிய மடத்தில் இருக்காங்களே, அவங்க எல்லாரையும் வர வச்சு கீர்த்தனம் பண்ண வீட்டில் அப்படிம்பார். அந்த கீர்த்தனத்துக்கு பிரபுபாத் ஏற்பாடு செய்வார். அவங்க வீட்டில் கீர்த்தனம் நடக்கும். அந்த மாலை நேரத்தில் கீர்த்தனம் நடக்கும். அதுக்கப்புறம் இரவு நேரத்தில் அவர் இந்த உலகத்தை விட்டு செல்வார். ஸ்ரீல பிரபுபாதருடைய தகப்பனார் நீங்கள் பார்க்கலாம், ஒரு படம் பார்த்துக்கலாம். ஸ்ரீல பிரபுபாத் தந்தையினுடைய மரணத்துக்கு பிறகு அவர் மொட்டை அடிச்சுட்டு குடும்பத்தோட ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ ஒன்று இருக்கும். அந்த படம்லாம் அவருடைய அலகாபாத் வீடு தான். வீடாக இருக்கலாம், ஸ்டுடியோவாக கூட இருக்கலாம். அப்போலாம் வீட்டுக்கு வந்து எடுப்பாங்களான்னு தெரில. எனிவே அங்கே நீங்கள் யமுனையில் நம்ம வரும்போது ஒரு பெரிய பாலம் ஒன்று பார்த்தோம்.
அது பக்கத்தில் இன்னொரு சின்ன பாலம் ஒன்று இருக்கும், பழைய யமுனை பாலம். இங்கேருந்தே பார்க்கலாம். இங்கேருந்து வந்தோம்னா இந்த பக்கம் வருது, இந்த பக்கம் பெரிய பாலம் இருக்குது, இந்த பக்கம் சின்ன பாலம் இருக்குது. அந்த இடத்துல தான் இங்கே வந்து இறந்தவங்களை வந்து எரிப்பாங்க. ஸோ யமுனை கரையில் அங்கே தான் பிரபுபாதருடைய தகப்பனாரை இறுதி சடங்கு செஞ்சாங்க. ஷீல பிரபுபாதருக்கும் அலகாபாத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. பிற்காலத்தை கூட ஷீல பிரபுபாதர் இங்கே கும்பமேளா நடந்தப்போ இங்கே தன்னுடைய சிஷ்யர்களோட வந்திருந்தார். அதனால் நம்ம எல்லாம் பாக்கியம் செய்தவர்கள். ஷீல பிரபுபாதர் அலகாபாத்தில் நிறைய லீலைகள் நடத்துங்க, பார்மசி அவர் நடத்தினார். அதை பற்றி நீங்கள்லாம் பிரபுபாதருடைய லீலாமிருத்தம் படித்து தெரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஹரே கிருஷ்ணா.